நெறைய நாள் பார்த்தீங்கன்னா, என்னோட ரெசிபீஸ்ல வந்து ரொம்பவே வந்து காம்ப்ளிகேட்டட் டிஷ்ஷஸாவே இருக்காது. ஈஸி அண்ட் சிம்பிள் அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியா வந்து இருக்கிற மாரி தான் நான் ரெசிபீஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ அப்படிப்பட்ட ரெசிபி தான் இது. பன்னீர் டிக்கா ரோல் ரொம்பவே ஹெல்த்தி. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ பன்னீரை வந்து கியூப் கியூபாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, உப்பு, லெமன் அண்ட் கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து மேரினேட் ஆன பிறகு வந்து ஒரு தவால வந்து கொஞ்சம் ஆயில் பட்டர் ஊற்றி வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கிரில் ஆன பிறகு நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் எடுத்துக்கேன். கொஞ்சம் கார்ன், கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து இட்டாலியன் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பரும் போட்டுட்டு நம்ம டாஸ் பண்ணி உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வந்து சூப்பரான பன்னீர் ஸ்டிர் ஃப்ரை ரெடி. இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து சப்பாத்தி சுட்டு வந்து சாப்பிட்றதுனா கூட சூப்பராக இருக்கும். இல்லாட்டி வந்து ரேப் மாதிரி வந்துட்டு பண்ணி ரோல் மாதிரி பண்ணி சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸஸ்க்கெலாம் வந்துட்டு நான் எப்படி கொடுப்பேன்னா, இதில் வந்து சப்பாத்தியை சுட்டுட்டு கொஞ்சம் வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங், அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் இந்த கிரில் பண்ண வெஜிடபிள்ஸ் பன்னீரை வந்து கொஞ்சம் ரேப் பண்ணி இந்த மாதிரி ரேப் பண்ணி ஒரு கவரில் வந்து சுற்றிடுவேன். ஸோ இது அப்படியே வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ வீட்டில் வந்து நைட்டு சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி வந்து தனியாக வச்சு கூட சாப்பிட்லாம்.